Daily. Taste the Daily. நான் அதான் ஒன்று சொல்கிறேன். ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் ஏதாவது திட்டினா வந்து அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க. டீச்சர் கிட்ட ஏதாவது பாடம் சரியாக புரியலன்னா டவுட்டு கேட்போம். அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னா அந்த பொண்ணை எப்படி என்ன லவ் லெட்டர் எழுதுறோன்னு ஃப்ரெண்டு கிட்ட டவுட்டு கேட்போம். அதே மாதிரி தயவு செஞ்சு இனிமே ஏதாவது நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பற்றி ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தயவு செஞ்சு ஒரு ஃபோன் கால் தான். ஐ எம் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் அவே. இல்லைன்னா என் மேனேஜர் இருக்காப்ல, இல்லை எப்படி ஐம் அவைலபிள். ஒரு டவுட் இருந்தால் கேட்டு நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். உங்கள் கற்பனைகள் எல்லாம் இயக்குநர்கள் கொடுத்துருங்க. இயக்குநர்கள் தான் அந்த கிரியேட்டிவிட்டி வேணும். உங்கள் கிரியேட்டிவிட்டி வந்து நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க. விஷாலுக்கு வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டாப்புல, நரம்பு தலை வச்சு, அப்புறம் டாக்டர் வேற ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த டாக்டரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த டாக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதில் ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம், how many people love me. So I really thank those people even though they wrote whatever they wanted. I'll start with சுந்தர்சி சாரோட நான் ஏன் படம் பண்ணுறேன்னா, எனக்கு ஹாஸ்பிட்டலோ இல்லை டாக்டர் கிட்ட போகிறதோ பயம். சுந்தர்சி சார் படம் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து குணமாயிடும். ஹெல்த் சூப்பராக இருக்கும், மென்டல் ஹெல்த் சூப்பராக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆம்பளை ஆகட்டும், மதகஜராஜ் ஆகட்டும், அந்த 60 நாள் 80 நாள் வந்து நான் என் உடம்பு, உடல்நிலை, மைண்ட், பாடி, ஹார்ட், சோல் எல்லாமே நான் ஒப்படைச்சிடுவேன் அவர்கிட்ட. ஏன்னா இட்ஸ் சம்திங், இட்ஸ் லைக் மெடிசன். இவர் படம் பண்ணுறது ஒரு டைரக்டர் வந்து 30 வருஷமா வந்து நீடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. தயவு செஞ்சு ஒரு வாட்டி அவர் கை தட்டுங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இப்பெல்லாம் வந்து ஒரு படம் 2 படம் பண்ணிட்டு காணாம போயிட்டாங்க. நிறைய பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு இல்லை, இயக்குநர்களே இல்லை. இயக்குநர்கள் நடிகர்கள் ஆயிட்டாங்க. இப்போ நடிகர்கள் வந்து இயக்குனர் ஆகிட்டோம். இதான் சினாரியோ. சுந்தர் சாருக்கு வந்து நான் 12 மணிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங் சொன்னால் கூட நான் வந்து சைக்கிள் எடுத்து கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா என்கிட்ட வண்டி இல்லை, சைக்கிள் தான் இருக்குது. நான் அப்படி எனக்கு ஒரு பாண்டிங் சுந்தர் சாரோட. ஐ ஜஸ்ட் லவ் ஹிம் அன்கண்டிஷனலி. ஐ லவ் த ஃபேமிலி அன்கண்டிஷனலி. எனக்கு நாளைக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் வராது. எனக்கு சோறு போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் அவங்க வீட்டில் போய் குஷி வந்து உட்காந்து தோசை சுட்டு எனக்கு தோசை போடும். எனக்கு அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அந்த ஒரு வகையில் வந்து உரிமை எடுத்து நான் சொல்கிறேன், ஐ ஹாவ் சம்மன் இன் மை லைஃப் ஆஸ் அ பில்லர் டு ஃபால் ஆன் ஆல்வேஸ் இன் மை லைஃப். சுந்தர் சார் வந்து ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ். தட் இஸ் அகெயின் யூனோ a book is judged by its cover ன்னு சொல்லுவாங்க. If you are covered by good friends, your character is shown ன்னு சொல்லுவாங்க. So I'm covered by good friends. Manohar Prasad sir, I would he's family actually to me. He's actually family to me. Amma and his mother are very good friends, and he's like from long time he's a family. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் முகத்தில் அந்த சிரிப்பு பார்க்குறது. ரொம்ப நாள் ஆச்சு அவர் முகத்தில் சிரிப்பு பார்த்து. இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் 12 இயர்ஸ் கழிச்சு ஒரு பிளாக் பஸ்டரு தேவி தியேட்டரில் வந்து 4 தியேட்டரு 8000 பேர் பார்த்துருக்காங்க ஒரே நாள். சான்ஸே இல்லை. இதெல்லாம் வந்து நான் உண்மையிலே பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் வர்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ தேங்க் மனோகர் பிரசாத் சார். அதான் அவங்க சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வாங்க சார், ப்ளீஸ் கம் பேக் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன் ஃபுல் ஸ்ட்ரென்த். வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ. ப்ரொடியூசர்ஸே இல்லை சார், உண்மையிலே சொல்கிறேன். பயமாக இருக்குது, எந்த ப்ரொடியூசர் டேட்டை கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஜிஎஸ்டி கட்ட மாட்டேங்கிறாங்க,
டிடிஎஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க, சம்பளம் பாக்கி வைக்கிறாங்க, நம்மள வந்து திடீர்னு ப்ரமோஷன் பண்ண வைக்கிறாங்க. அது விஜய் ஆண்டனிக்கே தெரியும். விஜய் ஆண்டனியும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கோம். ஸோ உங்களை மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் இருந்தால் எங்களை மாதிரி நடிகர்கள் உயிர் கொடுத்து வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி. ஸோ வி வாண்ட் சென்னை ஃபிலிம் சர்க்கிட் டு கம் பேக் ஆன் ட்ராக். We are waiting for that. We are waiting for your next announcement. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.